ஹலோ ஆல், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு கஞ்சனூரில் சுக்கிர பகவானை தரிசனம் பண்ணிட்டு அடுத்ததாக பக்கத்தில் இருக்கிற சூரியனார் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். இந்த சூரியனார் கோயில் கும்பகோணம் திருவாடுதுறையில் அமைஞ்சிருக்கு. சங்ககால இலக்கியமான சிலப்பதிகாரத்தில் பார்த்திங்கன்னா பூம்புகாரில் உச்சிக்கிலான் கோட்டம் அப்படின்ற சூரியனார் கோயில் இருந்ததாகவும் அது கடல் கோளால் அழிந்து விட்டதாகவும் சிலப்பதிகாரத்தில் குறிப்பிட்டிருக்காங்க. ஆனால் இப்பயும் தஞ்சை மாவட்டத்தில் இருக்கிற இந்த சூரியனார் கோயில் பொலிவுடன் விளங்கி வருது. இந்த சூரியனார் கோயில் பழமை வாய்ந்த ஸ்தலம் அப்படின்றதுனாலையும் புராண வரலாறு காரணமாகவும் ஒவ்வொரு நவகிரகங்களுக்கும் தனித்தன்மை சிறப்பும் கொண்டதுனாலையும் தோஷ நிவர்த்திக்காகவும் மக்கள் இந்த கோயிலை தரிசனம் பண்றதுக்கு வராங்க. நவகிரக தலங்கள்லயே முதன்மையான தலம் எது அப்படின்னா சூரிய ஸ்தலம் தாங்க. இந்தியாவிலேயே ரெண்டு இடத்துல தாங்க சூரியனுக்கு கோயில் இருக்கு. ஒன்று நார்த் இந்தியாவில் இருக்கிற கோனார்க் கோயில், இன்னொரு கோயில் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிற கோயில் தாங்க. கோனார்க் கோயிலில் உருவ வழிபாடு கிடையாது. இந்த சூரியனார் கோயிலில் உருவ வழிபாடு உண்டு. கருவறையில் சூரிய பகவான் மேற்கு முகமாக பார்த்தபடி இருப்பார். இடதுபுறத்தில் உஷாதேவி அம்பாளும் வலதுபுறத்தில் பிரத்யுஷா தேவி அம்பாளும் நின்றபடி திருமண கோலத்தில் காட்சி தருகிறார். சூரிய பகவானுக்கு உக்ரம் அதிகம். அவரோட வீச்சை யாராலும் தாங்க முடியாது. அவரை சாந்தப்படுத்துகிற விதமாக குரு பகவான் எதிரில் இருக்கார். இந்த சூரியனார் கோயிலில் நவகிரகங்கள் வழிபாட்டு முறைன்னு ஒன்று இருக்குது. முதல்ல நம்ம சூரியனாரை தரிசித்தோம், அதுக்கப்புறம் குரு பகவானை தரிசித்தோம். குரு பகவானை தரிசித்த உடனே அடுத்தது நம்ம சனீஸ்வர பகவானை தரிசிக்கணும். அதுக்கு அடுத்ததாக வர்றது பார்த்தீங்கன்னா புதன் பகவானை தரிசிக்கணும். புதன் பகவான் முடிச்சுட்டு அதுக்கு அடுத்தது அங்கார பகவானை தரிசிக்கணும். அங்கார பகவானை முடிச்சுட்டு அப்புறம் சந்திர பகவானை தரிசிக்கணும். சந்திர பகவானை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கேது பகவானை தரிசிக்கணும். கேது பகவானை முடிச்சுட்டு அடுத்தது சுக்கிர பகவானை தரிசிக்கணும். சுக்கிர பகவானை முடிச்சுட்டு ராகு பகவானை தரிசிக்கணும். ராகு பகவானை தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கடைசியாக தேஜஸ் சண்டீஸ்வர பகவானை நம்ம தரிசனம் பண்ணிட்டு இந்த வழிபாட்டு முறையை நம்ம பூர்த்தி செய்யலாம். இந்த கோயிலோட சிறப்பு என்னன்னா, திருமண கோலத்தில் 2 மனைவியோட சூரிய பகவான் உள்ளது சிறப்பு. உக்ரம் இல்லாத சாந்த ஸ்வரூபமாக சூரிய பகவான் காட்சி அளிக்கிறது சிறப்பு. இத்தலத்தில் பிற கிரகங்களுக்கு எல்லாத்துக்குமே தனித்தனி சந்நிதி உள்ளது சிறப்பு. இங்குள்ள நவகிரகங்கள் எல்லாமே அனுகிரகம் உள்ளதாக இருக்கிறது சிறப்பு. இங்குள்ள நவகிரகங்களுக்கு வாகனங்கள் கிடையாது. வாகனம் இல்லாமல் நவகிரக நாயகர்கள் தனியாக தரிசனம் காட்சி கொடுக்கறது சிறப்பு. இந்த கோயில் திருவாடுதுறை ஆதீனத்துக்கு சொந்தமான கோயிலாகும். இந்த கோயிலை நாங்கள் தரிசனம் பண்ணிவிட்டு அடுத்ததாக நாங்கள் காலையில் டிஃபன் சாப்பிட்லான்ட்டு வந்த இடம்தான் சீதாராம் விலாஸ் பியூர் வெஜிடேரியன் ஹோட்டல். இங்கே பரிமாறின பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே நல்லா தான் இருந்தது. பரிமாறின சப்ளையர் கூட ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிட்டாரு. என்ன வேணும் ஏது வேணுன்றது கேட்டுக்கிட்டே இருந்தார். நல்லா தான் இருந்தது. சாப்பாடு பொறுத்த வரைக்கும் எந்த குறையும் இல்லைங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மேலும் இந்த மாதிரி வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.